அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை சென்றுள்ள நிலையில் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் 11 பேரை நிபந்தனையின்றி விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த மார்ச் 27ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற ஜெர்சிஸ் அந்தோணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகை பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்து மீன்பிடித்ததாக கூறி ஜெர்சிஸ் அந்தோணி, இன்னாசி, பாலமுருகன், சவேரியார், அடிமை, ஆர்னால்ட், பாக்கியராஜ், ரஞ்சித், எபிராஜ், அந்தோணி, சீசரியன், முத்து களஞ்சியம், கிறிஸ்து ராஜா ஆகிய 11 மீனவர்களை கைது செய்து அவர்களை யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தனர். மேலும் மீனவர்கள் மீதான வழக்கு வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகள் இந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கேட்டுக்கொண்டனர். அதன்படி ஊர்காவல்துறை நீதிபதி நளினி சுபாஷ்கரன் மீனவர்கள் 11 பேரையும் எந்தவித நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்து உத்தரவிட்டார். விடுதலை செய்யப்பட்ட 11 மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணத்தை முன்னிட்டு தமிழக மீனவர்கள் 11 பேரை தண்டனை மற்றும் அபராதம் இன்றி விடுதலை செய்திருப்பதாக தெரியவந்துள்ளது.